ஹாய் ஹாய்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். இது உண்மையிலே ரைஸு, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க, ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 20 சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. அதோடு ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வந்துட்டு அந்த வெங்காயம் கலர் மாறுற வரையும் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்பைசஸ் போடணும். சில்லி பவுட்ரு, மல்லி பவுட்ரு, அப்புறம் வந்துட்டு ஜீரகப்பொடி, அப்புறம் வந்து மஞ்சப்பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து 2 தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 2 ஸ்பூன் அளவு வந்துட்டு தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிர் இதோடு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கரம் மசாலாவும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு உப்பும் போட்டுக்கோங்க. அதோட நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து டிஸ்டர்பே பண்ணாதீங்க, மூடி போட்டு விட்ருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நான் வந்து 1/2 கிலோ வந்து பாலக்கீரையை வந்துட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதோடு போட்டுட்டு நல்லா வந்து அகெயின் வந்துட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நான் வந்து மறுபடியும் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சூப்பராக கீழே வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது. உண்மையிலே இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வீட்டில் ஒரு தடவை பாலக்கீரை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.